வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. அதாவது இது மாதிரி டைரெக்டாக பார்த்து நம்ம குக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறவங்கள. தீபாவளி வந்துட்டுருக்கு. நம்ம நான் லாஸ்ட் டைம் இந்த லைவில் சொன்ன மாதிரி தீபாவளி பலகாரங்களும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷு, எல்லாருக்கும் பிடிச்ச தட்டை. இது பெப்பர் தட்டை. பெப்பர் போட்டு நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் போடாமல் பெப்பர் மட்டும் அந்த காரத்துலேயே ஒரு சூப்பரான தட்டை கடலை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், சரிங்களா? அரிசி மாவு இல்லை, கடலை மாவு. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கும். வாங்க அதோட செய்முறையை பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களோட வாழ்த்துக்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சரியா, வாங்க நம்ம போய் செய்யாமல். இது கடலை மாவு, சரிங்களா? கடலை மாவு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். பாருங்கள், நைஸாக இருக்குது. கூடவே கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன். கருவேப்பிலை இதை கட் பண்ணி போடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தட்டை ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வரும் உங்களுக்கு. அப்படியே போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டாம், சரிங்களா? தேவையான உப்பு, சரிங்களா? உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி நம்ம இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எண்ணெய்லாம் போட்டு இந்த பார்த்து தட்டி வச்சிட்டோம் பாருங்கள், சரிங்களா? இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம ஒன்றுனா பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி ஒரு பாலித்தீன் கவரில் இதுமாதிரி தட்டி நம்ம ஒன்றுனா எடுத்து பொரிச்செடுக்கலாம், சரியா? இதுமாரி ஒரு ஃபோர்க்கில் எடுத்து குத்தி விடுங்க. அப்போ தான் மேலே உப்பி வராது. இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த பூரி மாதிரி உப்பி வரும். இதுமாரி குத்தி விட்டிங்கன்னா உப்பி வராது, நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தட்டியை போட்டுடலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த எண்ணெய் அந்த சலசலப்புலாம் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பாத்திரம் நம்ம எடுத்துடலாம், சரிங்களா?